ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கு இந்த புதிய நாள்ல கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தராரு. மகனே மகளே, நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாருங்க. ஏன்னா அவர் கைவிடாத தேவன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஏசப்பா உயிர் தெழுந்த உடனே சொன்ன வார்த்தை என்னது? நான் உன் கூட இருக்கேன். ஐ எம் வித் யூ. மகனே மகளே, நான் உன் கூட இருக்கேன். உன்னை விட்டு விலக மாட்டேன். சில மனிதர்கள் சில பேர் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நம்மளை விட்டு ரொம்ப தூரமா போயிருக்கலாம். இன்னைக்கு நம்ம யாருமே இல்லாத நிலைமையில தனிமையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருக்கலாம். நம்ம கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்த மனிதர்கள் நம்மளை விட்டுட்டு போயிருக்கலாம். என்ன பிடிக்கல, உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்குன்னு சொல்லி சில மனிதர்கள் உங்களை நேசிச்சவங்களே உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கலாம். குடும்ப உறவுகள் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க தனி மரமா இருக்கலாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே, நீ தனியா இல்ல, நான் உன் கூட தான் இருக்கேன். நான் உன்னை தனியா விட போறது கிடையாது. நான் உன்னை கைவிடாத தேவன் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தராரு. இன்னைக்கு இந்த வசனத்துல கூட ஆண்டவர் அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புறாரு. இன்னைக்கு நீங்க தனியா இல்ல, நான் உங்க கூட தான் இருக்கேன். நான் உங்க கூட இருக்கும்போது உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய படிப்பை குறித்து, உங்க திருமண காரியத்தை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையில இருக்க சில காரியங்கள் உங்களுக்கு நடக்கல, அதெல்லாம் குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்ல. நான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். மகனே மகளே, உங்க வாழ்க்கையில நான் சீக்கிரமா செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தராருங்க. இந்த வசனத்தை நான் காண்பித்து கொடுக்குறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுவதில்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. ஏசப்பா சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வன். ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியத்தை நிச்சயமா செய்வார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் உங்களை பழுகி பெருக பண்ண போறேன், இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை காண்பிக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சில நன்மைகளை சொல்லியிருக்கலாம். அந்த நன்மையான காரியத்தை ஆண்டவர் நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போறாரு. அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. சொன்னதை செய்யும் அளவுனா, நான் உங்களுக்கு சொன்ன காரியத்தை நான் செய்யற வரைக்கும் மகனே மகளே, நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தராரு. அப்ப ஏசப்பா நமக்கு வாக்கு தந்துட்டாரு தானே, அப்புறம் நம்ம ஏன் கவலைப்படணும்? வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து, திருமண காரியத்தை குறித்து, குழந்தை பொருள் காரியத்தை குறித்து, வீடு கட்ட வேண்டிய காரியத்தை குறித்து, நம்ம வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் குறித்து நம்ம ஏன் கவலைப்படணும்? ஏன்னா ஆண்டவர் வாக்கு தந்துட்டார்ல. வாக்கு தந்த தெய்வம் நம்மை வழி நடத்துவார் கானான் வரைக்குமே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிச்சயமா நீங்க கானானை பார்க்க போறீங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்காம போயிருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்க வைப்பாருங்க. மகனே மகளே, கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும், சிறப்பா இருக்கும். யாரு முன்னாடி வெட்கப்பட்ட சூழ்நிலை நீங்க காணப்பட்டீங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்றாரு பாத்தீங்களா, நான் உன் கூட இருக்கேன்ப்பா, நானே உன்னை கூட்டுன்னு போயிட்டு உனக்கு தேவையான காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போறேன். நான் அதை செய்யற வரைக்கும் நான் கைவிட மாட்டேன். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, ஒரு படிப்பு நீங்க படிச்சுன்னு இருக்கீங்க, இல்ல நீங்க ஃபாரினுக்கு ட்ரை பண்றீங்க, சில காரியங்கள், சில எதிர்பார்ப்புகள் உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற காரியம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டாரு. அவரே உங்களை வழி நடத்தி அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்க கூட தேவன் இருப்பாரு எப்பவுமே. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட சொன்னதை செய்யும் அளவும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை கைவிட மாட்டீங்க. இன்னைக்கு இந்த நாள்ல கூட இந்த பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரே, நீங்க சொன்ன காரியங்கள், சொல்லி கொண்டிருக்கிற காரியங்கள், என்ன காரியம் நீங்க செய்ய போகிறீங்களோ அதெல்லாம் சீக்கிரமா செய்யுங்க. தாமதியாமல் என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். சொன்ன காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்க காண செய்ய போறீங்க. இது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில அநேக தேவைகள் இருக்கு, எல்லாமே நிறைவா நடத்துங்க. இந்த நாள் ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.